ஆரம்பத்துல பாடகியினுடைய குரலுக்கு அடிமையான ரவி இப்போது அவருக்கே அடிமையாக்கிவிட்டார் என்று சொல்லப்படுது. யார் இந்த பாடகி? இவர்கள் இருவருக்கும் எப்படி பழக்கம் ஏற்பட்டது? பாடகியுடன் காதல் என ஆதாரத்தோட ஜெயம் ரவி கோவா போலீசிடம் மாட்டிய பல விஷயங்களை பிரபல பத்திரிகை நிறுவனம் ஒன்று வெளியிட்டிருக்கு. அது என்ன அப்படிங்கறத பத்தி விரிவா பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக இருக்கக்கூடியவர் தான் நடிகர் ஜெயம் ரவி. இவரு கடந்த 2009ஆம் ஆண்டு தன்னுடைய காதலியான தயாரிப்பாளர் சுஜாதா விஜயகுமாரின் மகள் ஆர்த்தியை திருமணம் செஞ்சுக்கிறாரு. ஆர்த்தி மிகவும் வசதியான வீட்டு பெண் அப்படிங்கறதுனால ஆரம்பத்துல ஜெயம் ரவியினுடைய பெற்றோர் இவர்களுடைய திருமணத்திற்கு சம்மதம் தெரிவிக்க தயங்கி இருக்காங்க. ஜெயம் ரவி வாழ்ந்தா ஆர்த்தியுடன் தான் வாழ்வேன் அப்படின்னு சொன்னதனால ஜெயம் ரவியினுடைய தந்தை மோகன் மற்றும் அவருடைய தாய் திருமணத்திற்கு சம்மதித்து இருவருக்கும் பிரம்மாண்டமாக திருமணத்தை நடத்தி வச்சாங்க. திருமணத்திற்கு பிறகு தன்னுடைய வாழ்க்கையில அடுத்தடுத்த கட்டத்திற்கு நகர்ந்த ஜெயம் ரவி பல வெற்றி படங்கள்ல நடிச்சிருந்தாரு. அதே போல தன்னுடைய மருமகன் ஜெயம் ரவியை வைத்து சுஜாதா விஜயகுமாரும் அடங்கமரு, டிக் டிக் டிக், சைரன் போன்ற திரைப்படங்களை எடுத்திருந்தாங்க. அதுவும் வெற்றி பெற்றிருந்தது. மேலும் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு வரை மிகவும் சந்தோஷமான தம்பதிகளாக இருந்த ஜெயம் ரவி ஆர்த்தி இடையே அப்படி என்ன பிரச்சனை தான் நடந்தது? இவர்களின் திருமண உறவு விவாகரத்து வர என்ன காரணம் என்ற பல சந்தேகங்கள் எழுந்தன. ரவி விவாகரத்து அறிவிப்பை வெளியிட அவருடைய மனைவி இது தன்னுடன் ஆலோசிக்காமல் ரவி கொடுத்த அறிவிப்பு அப்படின்னும் தனக்கு இது துளியும் விருப்பம் இல்ல என்பது போலவும் சொல்லியிருந்தாங்க. வழக்கமா இது போன்ற விவாகரத்து பிரச்சனைகள் வரும்போது பெரும்பாலும் நடிகர்களினுடைய நடவடிக்கைகள் சரியில்லை அப்படின்னு தான் செய்திகள் வெளியாகும். ஆனா ஜெயம் ரவியினுடைய விஷயத்துல மொத்தமா எல்லா குற்றச்சாட்டுமே ஆர்த்தியின் மீது இருந்தது. அதாவது ஜெயம் ரவியை ஆர்த்தி சந்தேகப்படுறார். ஜெயம் ரவியின் சினிமா வாழ்க்கையில் அவருடைய மாமியாரின் ஆதிக்கம் அதிகமா இருக்கிறது என்றெல்லாம் செய்திகள் வெளியானது. தற்போது இந்த விவகாரத்துல உண்மை காரணத்தை பிரபல பத்திரிகை நிறுவனமான நக்கீரன் ஆதாரத்தோடு வெளியிட்டிருக்கு. அதுல சந்தோஷமாக இருந்து வந்த ஜெயம் ரவி குடும்பம் பாடகி கெனிஷா பிரான்சிஸால் தான் இந்த நிலைமைக்கு சென்றதாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியிருக்கு. அதாவது நடிகர் தனுஷுடனான நட்பு தான் ஆர்த்தி மற்றும் ஜெயம் ரவியை பிரித்து விட்டது அப்படின்னு வழக்கம் போல விவாகரத்து ஆனதுமே பழிய தனுஷ் மீது போட்டாங்க. ஆனா தனுஷை அண்ணா என்றுதான் ஆர்த்தி ரவி கூப்பிடுவாராம் அப்படின்னும் ஜெயம் ரவி தான் பாடகி கெனிஷாவுடன் ஒரு மாதம் கோவாவில் இருந்துள்ளதாக நக்கீரன் பத்திரிகையில அதிர்ச்சி தகவல் வெளியாகிருக்கு. யார் இந்த கெனிஷா பிரான்சிஸ்? யார் இந்த பாடகி அப்படின்னு பார்த்தா டீப் பிராக்ஸ் என்ற ஒரு ஆல்பத்தை சமீபத்தில் கெனிஷா பிரான்சிஸ் பாடியிருந்தாங்க. அந்த ஆல்பத்தை நடிகர்கள் ஜெயம் ரவி, ஜீவா மற்றும் விஜய் ஆண்டனி வெளியிட்டிருந்தாங்க. தான் ஜெயம் ரவியின் தீவிர ரசிகை அப்படின்னும் தன்னுடைய பாடலை பொன்னியின் செல்வன் நடிகர் வெளியிட போகிறாரா அப்படின்னு ஷாக் ஆகிட்டேன் அப்படின்னு சமீபத்தில் அளித்த பேட்டி ஒன்றில் கெனிஷா பிரான்சிஸ் சொல்லியிருந்தாங்க. கெனிஷா தான் ஜெயம் ரவி ஆர்த்தி ரவி விவாகரத்துக்கு காரணம் அப்படின்னு அதிர்ச்சி தகவல் வெளியாகிருக்கு. அதாவது கடந்த ஜூன் மாதம் வரை ஆர்த்தி மற்றும் ரவி இருவருக்கும் நடுவில் எந்த விரிசலும் இல்ல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஜெயம் ரவிக்கு சினிமாவை தாண்டி சில நெருங்கிய நண்பர்கள் இருக்கிறார்களாம். அவர்களுடன் ஒவ்வொரு வருடமும் கோவா ட்ரிப் போவது வழக்கமா வச்சிருந்திருக்காரு. கோவாவில் ஒரு பப்பில் பாடகியாக இருப்பவங்க தான் கெனிஷா பிரான்சிஸ். ஆரம்பத்துல அவங்க குரலுக்கு அடிமையான ரவி இப்போது அவருக்கே அடிமையாக்கிட்டாராம். பாடகி கெனிஷா மற்றும் ஜெயம் ரவி கோவாவில் தங்கியிருந்ததற்கும் இருவரும் ஒரே காரை ஓட்டி சென்று அபராதம் கட்டிய தகவல்களும் வெளியாகிருக்கு. காருக்குள் இருப்பது வெளியே தெரியாமல் இருக்க கிளாஸ்கள்ல ஒட்டக்கூடிய ஷீட்டுகளினுடைய அளவு அதிகமா இருந்த காரணத்தினால ஜெனிஷா ஒரு முறை அபராதம் கட்டியிருக்காங்க. அந்த பில்லில் கார் ஜெயம் ரவி பெயர்ல ரெஜிஸ்டர் ஆகியிருப்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. அதே காரை அதிவேகமாக ஓட்டி ஜெயம் ரவி கோவாவில் ஒரு முறை அபராதம் கட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லாம கெனிஷாவின் போன் நம்பரை ட்ரூ காலர்ல செக் பண்ணா கெனிஷா ரவி அப்படின்னு வந்திருக்கு. கோவாவில் மட்டுமல்ல பெங்களூருவிலும் ஜெயம் ரவி மற்றும் கெனிஷா ஹோட்டல் ஒன்றில் தங்கியிருந்ததாக சொல்லப்படுது. ஜெயம் ரவி கோவாவில் இருக்கும் செய்தி தெரிந்து அவரை சந்திக்க ஆர்த்தி போன போது கூட கெனிஷா ஆர்த்திய அனுமதிக்கலையா. ஜெயம் ரவியின் பிறந்த நாளுக்கு முன்பாக அவசரமாக மனைவியினுடைய சம்மதம் இல்லாம ஜெயம் ரவி அவருடன் பேச்சுவார்த்தை நடத்தாம ஏன் திடீர்னு அப்படி ஒரு விவாகரத்து அறிவிப்பை வெளியிட்டார் அப்படின்னு கேள்விகள் எழுந்துள்ளன. இரு மகன்களுடனும் கணவரின் பிறந்த நாளை கொண்டாடலாம் அப்படின்னு காத்திருந்த ஆர்த்தி ரவிக்கு ஜெயம் ரவி அளித்த பரிசு அவரை அதிர்ச்சியில ஆழ்த்திருக்கு. அதற்கு பிறகு இது பற்றி தனக்கு எதுவுமே தெரியாது என்றும் ஜெயம் ரவியுடன் பேசக்கூட யாரோ அனுமதிக்கல அப்படின்னும் இனிமே தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமே மகன்களுக்கான வாழ்க்கை தான் அப்படின்னும் ஆர்த்தி ரவி வெளியிட்ட அறிக்கையை தொடர்ந்துதான் இந்த விவாகரத்து மேட்டர்ல ஆர்த்தி ரவி மீது எந்த தவறும் இல்ல அப்படின்னும் பாடகி கெனிஷா மீது ஜெயம் ரவி தான் காதல்ல விழுந்துட்டார் அப்படின்னு சொல்றாங்க.
கடந்த ஜூன் மாதம் தன்னுடைய திருமண நாள் அன்று கூட ஷூட்டிங் இருக்குது என்று சொல்லி ரவி வெளியே கிளம்பியிருக்காரு. அதன் பின்னர் தான் அன்றைய நாள்ல ஷூட்டிங் இல்ல அப்படிங்கிறது ஆர்த்திக்கு தெரிய வந்திருக்கு. இதனாலதான் ஆர்த்தி ரவியுடன் எடுத்த புகைப்படங்களை நீக்கியிருக்காங்க. இருந்தாலும் ஆர்த்திக்கு ரவியுடன் சேர்ந்து வாழ விருப்பம் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. மேலும் ஜெயம் ரவி பாடகி கணேஷானுடைய விஷயமும் வெறும் வதந்தியாகவே போய் இருவரும் சேர்ந்து வாழணும் அப்படிங்கறதான் பல பேருடைய ஆசையா இருக்கு.